ஆளு தெரியாத அமாசா குமாரடா. ஒக்காளி பணமா பிள்ளாடி எத்தனை வச்சுக்கா ஒக்காளி உன்னை பாலம் பாலமா கீச்சிடுவா. டேய் முதல்ல உன் கைத்த அறுத்துற வேண்டாம், உன் தோலை உச்சிடுவேண்டா, உன் கெரிய கைமா பண்ண வேண்டாம், பக்கோடா போட்டு நானே துண்ணுடு வேண்டாம். 10 வச்சுக்கா உன் முட்டிய வச்சு வேக வச்சு அப்படியே என்னடா இது பங்காளியா? ஐயோ பாவம், இவன் ஊமா போடுது. ஓமியாக்குற கம்யூனிட்டி திருட வந்து மாட்டிக்கினியாடா. ஏன்டா டேய் இந்த திருட்டு போய்க்கு ஒரு போய்ப்பாடா. ஏன்டா பஸ் ஸ்டாண்ட்ல செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பூவா பூவா அப்படின்னு கேட்டினா பாவம் ஊமைக்கு பசி பழுக்குது அப்படின்னு 5-10 கொடுப்பாங்கடா. பிச்சை எடுத்து உயிர் வாங்கலாமாடா. பிச்சு கூட எடுக்க மாட்டானா? ஏண்டா ஆண்ட முட்டை கை கால் நல்லா கிடாடா. மொண்டி மோட மாட்டா கூட பரவாயில்ல. நம்ம தாய் கிராமத்துல விவசாயத்துக்கு நல்ல வேலைடா. அண்டை வெட்ட போலாம்டா. அண்டை வெட்டம் 400 ரூபாடா கூலி. கைனிக்காரி என்ன பண்ணுவாங்க, காலையில 4 இட்லி 1 வடை கொடுத்துட்டு பூரி வாங்கி தருவாங்க. சாப்பிட்டு அண்டை வெட்டினா 11 மணி ஆகும். மம்டி அடிச்சுக்கணும். ஏறாண்டா கையில போகுதுங்க வரப்பு மேல 400 ரூபாடா கூலி. அண்டை வெட்ட போடா. காண்ட கூட வெட்ட மாட்டான் பழகுது. ஏண்டா அப்ப இவன் திருடு துணுதான் உடம்பு வர போனோம். ஏய் மேஸ்திரி வேலைக்கு போட ஆனாளுக்கு 600 ரூபாய் களவு கலக்கத்துக்கு பெரிய மேஸ்திரி இட்டுக்கு போறாரு. உனக்கு 550 தான் கைக்கு வரும். பெரிய மேஸ்திரி 50 ரூபாய் கமிஷன். களவு கலக்க போனீங்கன்னா 600 ரூபாய். ஒரு நாளைக்கு 2 மூட்டை களவு கலக்கணும். களவு கலக்க போட ஆமாண்டா உனக்கு கல்யாணம் ஆகி ஆமா பெயினோ பொண்ணோ பிறக்கும். உனக்கு பெயினோ பொண்ணோ பிறக்கும். ஆமா அது பிறந்து வளர்ந்து தெருவில் நடந்து போச்சுன்னா வயசான பெரியவங்க சின்ன மேல உக்காந்து இருப்பாங்க. ஏமா குழந்தை யாருமா அது போறது அப்படின்னு கேட்பாங்க. தெரிஞ்சவங்க பதில் சொல்லுவாங்கடா, திருடனுக்கு பண்றது போதுப்பா. பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் பேரு வழங்க மாடா. உன் கட்ட வரல கட்டி மண்ணில வச்சு மறைச்சா கூட மரியாதாடா. பிள்ளைங்களுக்கெல்லாம் பேரு வழங்க மாடா. விடக்கூடாது. கூடாதா கொண்டு போடா நீதிமன்றம். நம்ம அரண்மனையில் எவனாவது கல்வன் தங்கையின் முத்தாரத்தை கிளம்ப வந்தான். அவனை கையும் கிளமா பிடித்து வைத்திருக்கிறேன். எங்கடா இருக்காங்க? இழுத்து வாருங்கள் அந்த கல்வனை. அப்பா இவன் தான் அந்த கல்வன். இவனுக்கு சரியான தண்டனை கொடுங்கள். நான் திரும்பி என் மனைவியை எடுத்துக்கொண்டு ஆகட்டும். முத்தாரத்தை களவாடிய கல்வனே, எந்த நாடு செலவன் பெயர் என்ன? மன்னா என் நாடு கலிங்க நாடு. என் பெயர் தான் பளிங்கன். முத்தாரத்தை களவாடினா எதுக்காக தெரியுமா? எங்க நாட்டிலே பெருமையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, சாப்பாட்டு வழி இல்லை என்று தெரிவேன். நான் நாட்டுக்கு வந்தேன். வந்த உடனே அரண்மனையிலே ஒரு பெண்ணாளர் ஒரு கொண்டிருந்தார்கள். அதனால் முத்தாரத்தை களவாடிய நீங்க தானே வீராதி வீரன் சூராதி சூரன். நான் பூத்து கட்டி பேசணும். தாய் குலத்தை மதிக்காத அரசாங்கம் எப்பொழுதுமா தனிக்கட்டு ஓடி குதிரை தனிக்கட்டு ஓடி விட்டால் என் மகளின் முத்தாரத்தை களவாடி விட்டால் ஒரு பசிபின் கன்றுகளை பெற்ற மகளையே தேர்காலன்னு கொண்ட மனித சோழன் ஒரு புறாவிற்காக சதையை எடுத்து கொடுத்தா சிபி சக்கரவர்த்தி. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். வைரத்தால் தான் எடுக்க வேண்டும். தலையை பிடிக்க எரிந்தால் அந்த பையன் நன்றாக விடணும். இது கைகை கற்று இந்த படம் எட்டப்பன் கதை என்ன இப்ப தொட்டது. உன் கொட்டத்தை எனக்கு சரியான தண்டனை தூக்கு தண்டனை. உனக்கு கடைசி ஆசை என்ன? கேள் நிறைவேற்ற காத்திருக்கிறோம். உன் தேவ தேவாதி வேண்டிக்கும். ஆமா நிறைவேற்ற முடியுமா?
முடியுமா உன்னால்? கண்டிப்பா நிறைவேற்றுறோம். ஆண்டவா, ஆ. முருகா, ஆ. கந்தா, கடம்பா, ஏய். கார்த்திகேயா, விநாயக பெருமானே, வேத மகத்தோனே, வந்தவனை தான் தீர்க்கும் தும்பி கையானே, நாங்கள் இருவரும் வேலை செய்யவில்லை. இவர்தான் தான் இருக்குது. அட பாவியே, டேய். அவனே என்ன கூப்பிடுறா பண்டார பையனா? ஆறுமுகம் இங்கேடா வராவா? ஆறுமுகம் வர மாட்டா, கணபதி வர மாட்டா, விநாயகர் வர மாட்டா. ஆகட்டுங்க, போடுறா. போடுறா அவனை. போடுறா, டேய், போடுறா. சொன்னது முடித்து விடுங்க. ஒட்டு ஒன்று, ரெண்டு ரெண்டு, மூணு. ஏய், இது கூத்து மாதிரி நீ பாரு. இது வரக்கூடாது. பயப்படுற. நான் உங்களுக்கு இரும்பு தலைக்கு போனது ஏய், சின்னவரே சொல்றேன், டேய். நீ பயந்து ஓடி போடி. நான் யாரம்மா? உன் மகள் அல்லவா? நான் ஏன் பயப்பட போறேன்? அதனால? போல போல சேலமா அம்மா, அதனால என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல போறீங்க? இங்க என்னமா நடக்கின்றது? நீ தூங்க நேரத்துல உன் முத்தாரத்தை காவலிக்கிறாங்க திருட்டு பையல. அச்சச்சோ, சரியா தூக்கு தண்டனை கொடுத்துருக்க. அப்படியா? ஆமா, எனக்கு தகுந்தவள் நான் சொல்றேன், அவருக்கு எனக்கு சொல்லுங்க. ஏய், இறங்குறேன், இறங்குறேன். ஆமா, நம்முடைய மாந்தோப்பு சர்வ ஜாகிரதையாக காவலர்கள் இருந்தோம் அன்னாட ஒரு மாங்கனி திருடு போகிறது. ஆமாமா, ஏன்டா ஓ, கேட்டியா கதைய? கேட்டேன். நம்ம நாட்டுல மாந்தோப்பு இருக்கு. இருக்குது. மாந்தோப்புல நிறைய கனி இருக்கு. கனி இருக்குது. அந்த கனிக்கு பலத்த காவலம் வச்சிருக்கிறோம். ஆமா. அப்படி காவல் விடும் போது கனி கழுவு போதுன்னா என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இப்படி செய்தா என்ன? எப்படிம்மா? காதரி பாசாவும் அவங்க அம்மா பூமாவும் வச்சா மாங்காய் திருடு போவாங்க இருக்கும். அறிவு கட்டணும் அடிக்க போறேன் அப்படியே. ஏற்கனவே காவல் வச்சிருக்கனாக்கா பூமா வந்துரும். அவங்க பைட்டு வச்சு விற்பாங்கம்மா. ஏய், ஏய், ஆளு போட்டு வச்சிருக்கோம். ஏமா என்னடா? இல்ல இப்படி செய்யலாமா? ரவா தோசை அது. இப்படி செஞ்சா மசாலா தோசை. அப்படியே உருளைக்கிழங்கு குருமா வச்சு கொடுங்க. அப்படியே லப்பு லப்புன்னு மூஞ்சிடும். யார காலம் தூண்டா உடம்பு யாராவது அறிவு கட்டணும். பயப்படுறான். ஏமா முத்தாரத்தை களவாட வந்த கல்வனுக்கு நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா திடனே திருத்திய மன்னர் வருகிறார், திடனே திருத்திய மகாராணி வருகிறார் என்று உங்க புகை கொடிக்கிட்டு வரக்கும். ஆமாண்டா. திட வந்தவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. என்னங்க? வந்து சொல்றது கேட்டீங்களா? ஆமா, அப்படியே செய்து விடலாம். அப்பா, நம்முடைய நாட்டு தலைமையார் பதவி காலியாக தான் இருக்கிறது. அந்த பதவி இவர் கொடுத்தால் என்ன? மகள் சொல்றது கொடுத்து விடலாம். நீ சொல்லவே சரி, நீ பயப்படாத. ஆகட்டுமா? ஏய், பதவி எடுத்தடா. அப்பா, அப்பா, இது சந்தோஷமா எனக்கு. நான் மாந்தாப்பு போறேன்மா, ஏன் அன்பு? போய் வா. நான் மாந்தாப்பு போறேன்டா. போய் வா. உன்னதாண்டா. போய் வா. மாந்தாப்பு வாடா. போய் வா. செவடா. போய் வா. மாந்தாப்பு வாங்க. போய் வா. வருமாடா. போய் வா. போய் வா. பாய். ஐயோ. ஏய், மாந்தாப்பு வாடா. பாயா, பாய். யாரு போய் பாய்? எங்க அம்மா எங்க சொல்லிட்டு போறாங்கம்மா? முருகா சொல்லவா? ஆமா. இல்லையே, அவன் முருகன் சொன்ன மாதிரி தெரியல ஒண்ணும். என்னம்மா சொல்றீங்க? தட்டி போற பேர் எங்க சாயுதே? இல்லம்மா எனக்கு தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அம்மா சின்ன குழந்தை இருந்தா வளர்த்தவன் நானு. நீ ஆமா, சின்ன குழந்தையா இருக்கும்போதே தூக்கி குழந்தை ஐநாவது பாத்துக்கிறா. அரண்மனை இருக்க வேலையெல்லாம் செய்துன்னு சொல்லிட்டு என்கிட்ட குழந்தை கொடுப்பீங்க. நான் குழந்தைய தூக்கி தோல் மலை வச்சு கடத்தல் தூக்கிட்டு போவேன். நீயா? தூக்கிட்டு போனா பங்கரையை பார்த்தவனே எனக்கு மஞ்சா வாழைப்பழம் வாங்கி கொடு, எனக்கு மஞ்சா வாழைப்பழம் வாங்கி கொடுன்னு அடம் முடிப்பாங்க. குழந்தைக்கு மஞ்சா வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா மஞ்சா காமால வருன்னு நேரா செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல போனா தள்ளு வண்டியிலே செவ்வாழைப்பழமோ பச்சை வாழைப்பழமோ சீப்பு சீப்பாக விற்பாங்க. நான் ஆளுக்கு ஒரு சீப்பு வாங்கிக்கிட்டு வந்து நான் உரிசி வச்சுனாக்கா அம்மா லபுக்கு 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 சச்சி வாய் மூடு. வாய் பயமா சொல்ல மாட்டாவா? லப்புக்கு லப்புக்கு சொல்றாளா? வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. மன்னவன் வளர்த்துக்கிட்டு வா. அருமை என்ற ஒருவன் அன்பவன் இருப்பிட கருத்துடைய தலை மலை எதிர்த்தால் தடுக்கவோ ஒடுக்கவோ திறமை என்கிறவர்கள். அப்படி இருக்கும்போது சொல்லுக்கு மறுப்புண்டா, வில்லுக்கு தோல் தண்டனை கொள்ளும். நான் நாட்டிலே கனவை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி தவறாமை நேர்மை வழிபாடு நல்ல முறையாக இந்த பதவியை எதிர்பார்த்தேன். எத்திக்கு தித்திக்கு முத்தமிழ் நாட்டுக்காக இலக்குமலை போருக்கு அனுப்பி பின்னால் மனம் பூரித்த வீர தாயின் பரம்பரை நாடு இந்த விஜயம் நாடு. அது மட்டும் கிடையாது, புனிய முரட்டார் அடிச்சவா புறநானூற்று வீரத்தை காட்டியிருக்கா. போர்க்காலத்திலே ஒப்பற்ற மகனை தன் முதுகில சுமந்த போராடி இருக்கா ஜான்சன் ராணி. அப்படி வீரப்படத்தை தமிழ் பண்டிது ஏற்றுமா சோரமா கூடாது. வெற்றி வாங்க வெற்றியோடு தளபதியாரே,
நாட்டு மக்களுக்கு எந்தெந்த நேரத்துல எது எது தேவையோ அதை எது அள்ளி கொடுக்கணும். ஆகட்டும், தவறாமல் நடக்கணும். மறக்காமல் வாரி 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 அதை தவறு நடந்ததுன்னா தலை இருக்காது. ஐயோ. யாரா மாடு சொல்ற? அதுவா? ஓ, என்னது? எப்படியா? என்னான்னு கேட்டேன். அடுப்பணி சி டேய், ஐயோ ஜப்பல. யார் வருமா? பே 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 பாபா. பே 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 ஏ உமா என்னடா உமா இவன்தான் சிக்கன் போடுற ஜிலேபி வாயா. வணங்க. ஐயோ இப்போது நான் யார்? போர் பண்ண தளபதி சைலண்ட். ஏய், அவ சொன்னாலே ஏய். இந்நாட்டு மன்ன தண்டனை கொடுத்தா. ஆமா. அவ என்ன சொன்னா? ஏய், சைலண்ட். யார் அந்த பண்டார பையா? சொல்லலாமா? ஐயா நான் புரிஞ்சு பண்ண வேண்டீங்க நீங்க ஐயா அவங்க உங்களை தவறாக சொல்றாங்க ஐயா பண்டார பையா. கேட்க கூடாது ஏய், ஏய் அந்த கொதிக்குது பாரு. குழந்தை குட்டியில முகம் தெரியுமா? தெரியாது. அணிப்பிள்ளை ஏறி ஆலமரம் சாயுமா? சாயாது. கலந்த பால் காம்புக்கு ஏறுமா? ஏறாது. குழந்தை கண்ணையில முகம் தெரியுமா? தெரியாது. மன்னனா மன்னன். மன்னன். முட்டாள் மன்னன். கிழக்கு மன்னன். ஏய், இந்நாட்டு மகன் என்னை பார்த்து கௌரவமா பேசி விட்டார். இவரையோ அப்படியே சாத்தா. ஐயா எங்களை கொலை பண்ணாதீங்க ஐயா கட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. ஏய் சுட்டால் ஏய் நன்மை தரும் அப்படி இருக்கும்போது சொன்னாங்க விடலாமா? விடக்கூடாது. நான் ஒவ்வொருவரும் இங்கதான் சிந்திக்க வேண்டும். சின்னா, கரைக்கு முறுக்கு கரைக்கு முறுக்கு கரைக்கு முறுக்கு ஏய் சிந்துறாங்க வேற ஒரு மூளை காய்க்கிற வேண்டும். ஏய். எப்படி தெரியுமா? ஒரே ஒரு கல்லு. நல்ல போய் ஜபரா. சைலண்ட் சைலண்ட். என் காலை குத்தா, என் காலை கடிச்சிருக்கீங்க. என் காலை குத்தா, என் காலை கடிச்சிருக்கீங்க ஐயா. ஆமாங்க காலையில் இந்த தெருவில் ரோட்ல நடந்து போனா ஒத்தக்கடா என்ன கூப்பிடுவாங்க என்ன பார்த்து? அந்த ரோட் தெருவா வந்தீங்கன்னா காதை கச்சா மாறாண்டா கூப்பிடுவாங்க ரகசியம். ஆஹா சொல்லுங்க ஐயா செய்யணும் வரட்டும் செய்யணும் கண்டிப்பா செய்யணும் சிரிச்சியா ஓய். நான் சிரித்தால் நாங்க சிரிப்போம் நான் அழுதால் அழுவோம் நான் ஓடினால் ஓடுவோம். நான் சாப்பிட்டால் நான் உறங்கினால் உறங்குவோம். காத்து வாங்கினால் வாங்குவோம் நான் செத்து போனா. முன்னாடி தலை எடுத்து நாங்க சாவணும். நான் உன்னை சொல்லிய தலையகமா தான் பெற்ற செல்வம் கூட தலையகமா போன அந்த குணம் இருக்குது ஏய். விட்டு போகுமா? போகாதுடா. அதான் சொன்னேன். அப்படி இருக்கும் போது ஏய். சாகும்போது நீ சாகக்கூடாது.